திருநெல்வேலி மாவட்டத்தின் இந்த மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் காட்டுப் பன்றிகளை சுடும் நடவடிக்கைகள் மிகவும் மந்த கதியில் நடப்பதாகவும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் அரசு ஆணையின் செயலாக்கம் எதுவும் இல்லை என விவசாயிகள் சார்பில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் காட்டு விலங்காக இருக்கின்ற காட்டு பன்றியினுடைய தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நெல் பயிராக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், இரவோடு இரவாக நாங்கள் காவுக்கு சென்றால் கூட எங்களையும் தாக்கி அது அழித்து கொண்டு இருக்கின்றது. துறை மூலியமாக சுடலாம் 3 கிலோமீட்டருக்கு அப்பால் என்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்கின்றார்கள். சமுத்திரம் களக்காடு பகுதி முழுவதுமே இன்றைக்கு சேதம் ஏற்படுத்துகின்ற இந்த நிலையில் அவர்கள் எந்த துப்பாக்கியும் பிரயோகம் பண்ணவில்லை. எங்களுடைய நிலத்தில் வருகின்ற அந்த காட்டு பண்டிகளை நாங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டால் கூட எங்கள் மேலே சட்டம் கடுமையாக பாயுது. நாங்கள் வச்சிருக்கிற சின்ன அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அது தின்னு செத்தா கூட எங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம்ங்க அபதாரம் விதிக்கின்ற ஒரு போக்கு வனத்துறை மூலியமாக இருக்கின்றது. அதனால் எங்கள் நிலத்துக்குள்ளே வரதை நாங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம்ல, அந்த சட்டத்தை தமிழக அரசு எங்களுக்கு தரணும். நாங்கள் அதுக்கு அப்பால் கரடி வருகிறது, குரங்கு வருகிறது, கரடி வந்து ஆளை கடிக்குது, யானை வந்து தாக்குது, வாழையை அழிக்குது. அப்போ அதனால் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அனைத்து பகுதி விவசாயிகள் என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இந்த புதிய அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள புதிய அரசு வர்றதுக்கு முன்னாலே இந்த சட்டமன்ற தொடரையே நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலே நாங்கள் புறக்கணிக்கிற மாதிரி